அன்புமணிக்கு அங்கீகாரம் உதயமாகிறதா ஐயா பாமக? பாமகவின் தலைவராக 2026 ஆகஸ்ட் வரை அன்புமணிதான் தொடர்வார் என்று அறிவிப்பு வெளியிட்ட தேர்தல் ஆணையம் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அளித்த மனுவை நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது. பாமகவில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடந்து வரும் மோதலால் கட்சியினர் இரு பிரிவுகளாக செயல்பட்டு வருகின்றனர். இரு தரப்பினரும் தங்களுக்கு சாதகமானவர்களை நிர்வாகிகளாக நியமித்து அறிவிப்பு வெளியிட்டு வந்தனர். இதன் ஒரு பகுதியாக கட்சியின் செயல் தலைவராக மகள் காந்திமதியை ராமதாஸ் நியமித்தார். மேலும் கட்சியை கைப்பற்ற இரு தரப்பிலும் சில மாதங்களுக்கு முன்பு பொதுக்குழுவை கூட்டி தீர்மானங்களை நிறைவேற்றினர். இதன் தொடர்ச்சியாக தலைமை தேர்தல் ஆணையத்தையும் அணுகினர். இதில் அன்புமணி தலைமையிலான பாமகவை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது. அதோடு 2026 ஆண்டு ஆகஸ்ட் வரை கட்சியின் தலைவராக அன்புமணி தொடர்வார். பாமக சார்பில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் A மற்றும் B படிவங்களில் கையெழுத்திடும் அதிகாரமும் அவருக்கு தான் உள்ளது என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை அணுகி மாம்பழம் சின்னத்தை அன்புமணி தரப்பினர் பெற்றனர். இதனால் கடும் கோபமடைந்த ராமதாஸ் அன்புமணி இல்லை என்றும் அவருடைய பதவிக்காலம் ஏற்கனவே முடிவடைந்து விட்டது எனவும் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டார். ஆனால் தேர்தல் ஆணையம் ராமதாஸ் தரப்பு மனுவை நிராகரித்தது. இது தொடர்பாக டெல்லியில் அக்கட்சியின் கௌரவ தலைவர் GK மணி செய்தியாளர்களிடம் கூறும்போது, அன்புமணி தரப்பு போலியான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தது. அதன் அடிப்படையிலேயே அவருக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேர்தல் ஆணையமும் அன்புமணியுடன் சேர்ந்து அவருக்கு ஆதரவாக செயல்பட்டது. தேர்தல் ஆணையம் செய்திருப்பது ஜனநாயக படுகொலை. இதனை கண்டித்து டெல்லியில் தேர்தல் ஆணையம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்றார். இந்த சூழலில் ராமதாஸ் தரப்பின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. புதிய கட்சியை அன்புமணி தொடங்கினால் அந்த கட்சிக்கு நல்ல ஒரு பெயரை தானே தெரிவிப்பதாக ராமதாஸ் அடிக்கடி கூறி வரும் நிலையில் ஐயா பாமக என்ற புதிய கட்சியை நிறுவனர் ராமதாஸ் தொடங்க போகிறார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதை வதந்தி என்று ராமதாஸ் தரப்பு கூறி வந்த நிலையில் அது நிஜமாகி விடுமோ என்ற நிலை உருவாகி இருப்பதாக பாமகவில் ராமதாஸ் தரப்பினர் புலம்பி வருகிறார்கள்.